எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி தக்காளி சாதம் ரொம்ப வேகமாகவும் அது மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதில் 1 டீஸ்பூன் நெய் நல்லா கரைஞ்சதும் அதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் அதில் 4-5 பச்சை மிளகாய் அந்த மாதிரி 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் பெரிய வெங்காயம் இருக்குல்லையா, அது ரொம்ப சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து கம்மியாக தான் சேர்க்கணும். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரை நல்லா வதக்கிட்டு, அப்புறம் அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 5 பழுத்த தக்காளி சேர்த்துக்கிறேன். அதையும் வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து பாதி அளவு நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போது இதில் வந்து நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துட்டு நல்லா எல்லா சைடும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் நான் ஒரு 1/2 மணி நேரம் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சாப்பாடு அரிசி, புழுங்கல் அரிசி, அதை ஊற வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிட்டால் தான் தக்காளி சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். பாஸ்மதி ரைஸை விட இந்த மாதிரி நார்மல் ரைஸ் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துட்டு சாப்பாடுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். அப்புறம் இதில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். இதை வந்து மீடியம் ஹீட்டில் 2 விசில் விட்டுக்கோங்க. 2 விசில் வரையும் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது விசிலெலாம் போயாச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு சூப்பராக தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரியே பண்ணுங்கள், அப்படின்னா தான் தக்காளி சாதம் நல்லாயிருக்கும். இதில் பட்டை கிராம்பு போட்டு பண்ணுறதை விட இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.